I'm Gayatri. I'm currently PhD scholar at IIT Madras in Medical Science and Technology. My co-mentors are Deepak Kumar and Utsav Kumar. They are from chemical engineering and ocean engineering backgrounds. As our backgrounds are in different field, we also come together with a common topic of understanding why sweating happens in our body from physical and the biological aspects. And our mentee is Kanimozhi, a very good talented 9th standard kid from Padikuppam. So it was a good journey learning the concepts plus interacting with the kids and having a good exchange of knowledge between every one of us. Thanks for the opportunity. Hi, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா the science of sweating in the human body, exploring the physical and biological science aspect. நான் வந்து கனிமொழி, நான் சென்னை ஹை ஸ்கூல் பாடிக்குப்பத்துல இருந்து வரேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நம்ம எந்த மாதிரியான டைம்லலாம் ஸ்வெட் ஆகும்? ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது, ரொம்ப காரமான சூடான பொருள்லாம் சாப்பிடும்போது, ஸ்ட்ரெஸ்ஸாக நர்வஸாக இருக்கிற டைம்லலாம் நம்மளுக்கு ஸ்வெட் வரும். இப்போ என்னைக்காவது நான் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த ஸ்வெட் குட்டா இல்லை பேடான்னு? ஸ்வெட் வந்து குட் தான், ஆனால் ஓவரான ஸ்வெட் வந்து பேட். இப்போ ஸ்வெட்டிங் வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்டில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸ்வெட் ஃபிசிக்ஸ் கான்செப்டில் எப்படி வருது அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா. ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஹீட் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி அப்படின்னா 3 மோட்ஸ் வழியாக. என்னென்ன மோட்ஸ் அப்படின்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இந்த 3 மோட்ஸ் வழியாக வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ கண்டக்ஷன் என்னென்னு பார்க்கலாமா? கண்டக்ஷன் அப்படின்னா ஒரு சூடான பொருளில் டச் பண்ணும்போது அதில் ஹீட் இருக்கத்தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் கண்டக்ஷன். அதே போல் கன்வெக்ஷன்னா அந்த சூடான பொருளில் வந்து மூவ்மெண்ட் நடக்குது இல்லையா, அதுக்கு பேர் கன்வெக்ஷன். கன்வெக்ஷனில் லிக்விட் ஆர் கேஷியஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகும், கண்டக்ஷனில் சாலிட் மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகும். ரேடியேஷன் அப்படின்னா எல்லா பாடிஸ்லேயுமே 0 கெல்வினுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதில் ரேடியேஷன் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு சுடு தண்ணி வந்து வைக்க போகிறீங்க. அப்போ பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வைக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பேனை டச் பண்ணும்போது அதில் ஹீட் இருக்கத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் கண்டக்ஷன். அந்த தண்ணியை வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த தண்ணி வந்து கொதிக்கும் இல்லையா, அதுக்கு பேர் வந்து கன்வெக்ஷன். இப்போ அந்த பாத்திரத்தை சுற்றி வந்து ஒரு ஹாட்டான ஃபீல் கிடைக்குது இல்லையா, அதுக்கு பேர் ரேடியேஷன். இந்த மாதிரி தான் ஸ்வெட் வந்து நம்ம பாடியில் வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்டில் நடக்குது. இப்போ பயாலஜி கான்செப்டில் ஸ்வெட் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பயாலஜி கான்செப்டில் ஸ்வெட் எப்படி நடக்குது அப்படின்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக. நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் செல்லுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்ம ஃபுட் சாப்பிட்றதுனால குளுக்கோஸ் கிடைக்கும், ப்ரீத் பண்ணுறதுனால ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த குளுக்கோஸும் ஆக்சிஜனும் சேர்ந்து மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏடிபினா என்ன அப்படின்னா அடெனசின் ட்ரைஃபாஸ்பேட். இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏடிபி வந்து பிரேக் டவுன் ஆகி ஏடிபி ஆகிடும். அதாவது அடினசின் ட்ரைஃபாஸ்பேட்லேருந்து அடினசின் டைஃபாஸ்பேட் ஆகும். இதனால் ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ ஹீட் ஜெனரேட் ஆகிட்டே இருந்தால் அது நல்லதா? இல்லை. அதை வந்து நம்ம பாடி எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா ஹோமியோஸ்டாட்டசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக. நம்ம பாடி ஹையர் டெம்பரேச்சரில் இருக்குது, இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நர்வ் செல்ஸ்லாம் வந்து நம்ம பிரெயினில் இருக்க பார்ட்டானா ஹைப்போதாலமஸ்க்கு வந்து ஒரு சிக்னலை வந்து பாஸ் பண்ணுது. ஹைப்போதாலமஸ்லேருந்து சிம்பத்தட்டிக் நர்வ் செல்ஸ், அங்கேருந்து ஸ்வெட் கிளாண்ட்ஸ், அங்கேருந்து நம்மளுக்கு ஸ்வெட் வந்து வருது. இப்போ இந்த ஸ்வெட் வந்து எங்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னா ஹேண்ட், லெக், அப்புறமேட்டுக்கா வந்து ஹெட், இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு ஸ்வெட் வந்து அதிகமாக வரும். இப்போ என்னைக்காவது ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்கீங்களா இந்த ஸ்வெட் ஏன் சால்ட்டியாக இருக்குது அப்படின்னு? ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின்னோட பாட்டம் லேயரில் சோடியமும் குளோரைடும் இருக்கும். இந்த சோடியமும் குளோரைடும் வாட்டர் அப்படின்ற மாலிக்யூல் கூட மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்வெட். இப்போ நம்ம ஸ்வெட் வந்து வெளியில் வந்துடுச்சு, நம்ம பாடியுமே வந்து கூல் பண்ணிடுச்சு.
அந்த ஸ்வெட் அப்படியே இருந்தால் நல்லதா? நல்லதில்லை. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்வெட் குட் தான், ஆனால் ஓவரான ஸ்வெட் பேட் இல்லையா? இதை வந்து நம்ம பாடி எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, திருப்பி அதே ப்ராசஸ் நடக்குது. நர்வ் செல்ஸ் டு ஹைப்போதலமஸ், அங்கேருந்து சிம்பத்தட்டிக் நர்வ் செல்ஸ், அங்கேருந்து ஸ்வெட் கிளான்ஸ், அங்கேருந்து நம்மளுடைய ஸ்வெட் வந்து எவாப்ரேட் ஆகுது. இந்த மாதிரி தான் பயாலஜி கான்செப்டில் வந்து ஸ்வெட் வந்து நடக்குது. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்புறம் ஹோமியோஸ்டாட்டிசிஸ் மூலமாக. இப்போ ஃபிசிக்ஸ் கான்செப்ட்லேயும் பயாலஜி கான்செப்ட்லேயும் ஸ்வெட்டிங் வந்து எப்படி இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எப்படி அப்படின்னா, பாடியில் இருக்க பாட்டம் லேயர்லேருந்து அப்பர் லேயருக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதனால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப வார்மாக இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் கண்டக்ஷன். ஜஸ்ட் a second. அதுக்கு பேர் கண்டக்ஷன். கன்வெக்ஷன் அப்படின்னா அந்த நார்மலாக இருக்க அந்த பாடி சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து ஸ்வெட் அப்படின்ற மாலிக்யூல் வந்து வருது. அதாவது ஸ்வெட் அப்படின்ற மீடியத்தால் மூவ்மெண்ட் வந்து நடக்குது. இதுக்கு பேர் கன்வெக்ஷன். இந்த ஸ்வெட் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எவாப்ரேட் ஆகிடுது இல்லையா? இதுக்கு பேருமே வந்து ஒரு விதமான கன்வெக்ஷன் தான். ரேடியேஷன் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா பாடிஸ்லேயுமே 0 கெல்வினுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதில் ரேடியேஷன் இருக்கும். நம்ம பாடி 310 கெல்வின். அப்போ நம்ம பாடியில் வந்து ஏற்கனவே ரேடியேஷன் இருக்குது. இந்த மாதிரி தான் பயாலஜி கான்செப்ட்லேயும் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்லேயும் ஸ்வெட்டிங் வந்து நடக்குது. இப்போ போலார் பேர்லாம் இருக்குல்ல, அது அவ்வளோ கோல்டான ரீஜன்லேயும் எப்படி தன்னுடைய பாடியை கதப்பாக வச்சுக்குதுன்னு தெரியுமா? ஹைப்போதர்மியா அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக. ஹைப்போதர்மியாவுக்கு முன்னாடி ஹைப்போனா என்னன்னு பார்க்கலாம். ஹைப்போ அப்படின்னா கம்மின்னு அர்த்தம், தர்மியா அப்படின்னா ஹீட்டுன்னு அர்த்தம். ஹைப்போதர்மியா அப்படின்னா கம்மியான ஹீட்டுன்னு அர்த்தம். இப்போ கோல்டான ரீஜன்ஸில் இருக்கவங்களாம் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க? ஸ்வெட்டர்ஸ், பிளாங்கெட், இன்சுலேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. போலார் பேர் என்ன யூஸ் பண்ணும்? போலார் பேர் வந்து எதுவும் யூஸ் பண்ணாது. அதோடைய பாடியில் வந்து திக்கான ஃபர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய பாதை வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இதனால் அதோடைய பாடி வந்து அது நல்லா கதப்பாக வச்சுக்குது. இப்போ இது மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. அதுக்குள்ளே வந்து ஒரு இன்டர்னல் ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன். வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கிற பிளட் வெசல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சுருங்கும். இந்த மாதிரி சுருங்கிறதுனால கம்மியான பிளட் ஃப்ளோ நடக்கும். இந்த கம்மியான பிளட் ஃப்ளோ நடந்தால் கம்மியான ஹீட் தான் வந்து வெளியில் ஜெனரேட் ஆகும். அதனால் ஹீட்டை வந்து நம்மளால் கன்சர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வின்டர் டைமில் வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் யூஸ் ஆகுது. சம்மர் டைமில் வந்து வாசோ டைலேஷன் வந்து யூஸ் ஆகுது. வாசோ டைலேஷன்னா என்ன? வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனுடைய ஃபுல் ஆப்போசிட் தான் வந்து வாசோ டைலேஷன். அதாவது வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனில் பிளட் வெசல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சுருங்கும். வாசோ டைலேஷனில் பிளட் வெசல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பெருசாகும். இந்த மாதிரி பெருசாகிறதுனால நிறைய வந்து பிளட் ஃப்ளோ ஆகும். அதனால் நிறைய வந்து ஹீட் வந்து வெளியில் ஜெனரேட் ஆகும். இப்போ இதனால் நான் என்ன தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஸ்வெட்டிங் வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா நடக்கும். பயாலஜியில் ஹோமியோஸ்டாட்டிசிஸ் மூலமாக நடக்கும். இந்த மாதிரி ஃபிசிக்ஸையும் பயாலஜியும் சேர்த்து படிக்கும்போது நம்ம பாடியில் இருக்க நிறைய காம்ப்ளெக்ஸான மெக்கானிசத்துடைய பிரின்சிபல்ஸை நம்மளால் கரெக்டாகவும் கிளியராகவும் புரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ.